சாரிடா, தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டு உன்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன்ல. ஹே லூசு, எதுக்கடி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் குழம்பி போய் தான் இப்படி கேட்டிருப்பேன். ஆனா நிலா, இதை பத்தி இன்னொரு நாள் சொல்றேனே. இப்போ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜனனி, நீ அதை பத்தி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீ ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இரு. அப்புறம் நிலாமா, நீ ஜனனியோட அப்பாவை பத்தி ஜனனி கிட்ட கேட்டது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா தயவு செஞ்சு அவங்க அப்பாவை பத்தி சாய் கிட்ட மட்டும் கேட்டுறாது. அப்புறம் இங்க அவ்வளவுதான், நடக்கிறதே வேறையா இருக்கும். இல்ல மாமா, இது ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதை பத்தி யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். சரிடி. என்னது டியா? ஆமா, யா. சரி, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ்? அதுவா, அது ஒரு பெரிய கதை. ஒரு நாள் காலேஜ்ல இருந்தேனா, அப்ப பெரியமா திடீர்னு ஃபோன் பண்ணி சாயந்தரம் போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போடா, நான் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. சரி, பெரியமா கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போனேன். அப்பன்னு பார்த்தா இந்த நிலா அங்க உட்காந்துருந்தா. இப்ப ஜனனி உள்ள வரும்போது சண்டை போட்டோம்ல, இதே மாதிரி தான் அங்க அன்னைக்கு சண்டை போட்டோம். சரியான காமெடியா இருந்தது. ஆமா அதேனா, நிலாக்கு கால் உடைஞ்ச விஷயமே எனக்கு தெரியாது. அவ பாட்டுக்கு திமிரா உட்காந்துருக்கான்னு நினைச்சிட்டு நானும் அவளை என்னென்னமோ பேசிட்டேன். நானும் ஒன்னும் சும்மா இல்ல, அவ வந்தோடனே நீ யாருடி என்ன கேக்குறதுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா அவளையும் பேசி விட்டேன். அப்புறம் தான் பெரியம்மா வந்து சொன்னாங்க, இது என் அண்ணன் பொண்ணுதான், ஏமா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு. அதுலயும் சண்டை எங்க ரொம்ப பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறீங்க? என்னைய பார்த்து பூ விக்கிறவ தானடி நீனு, உனக்குலாம் என்னடி இவ்ளோ பேச்சுன்னு பேசிட்டா? சரியான கோவம் வந்துருச்சு எனக்கு. உடனே நானு பால் பாக்கெட் போட வந்தவ தானடி நீனு, உனக்குலாம் என்னடி இவ்ளோ பேச்சுன்னு பேசி விட்டேன். ஆமா, அப்புறம் தான் பெரியம்மா வந்து சமாதானப்படுத்தி எங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அது வரைக்கும் என்ன பேச்சுங்கிறீங்க? கொலையாடி சண்டை கூட தோத்து போயிருக்கும் நாங்க பேசுற பேச்சுக்கு. அதுலயும் அத்தை வந்து சொன்னாங்களே, என்னடி இது டிஎஸ்பி வீடுடி, இப்படி கேவலமா சண்டை போடுறீங்களே அப்படி இப்படின்னு பயங்கர திட்ட எங்க ரெண்டு பேரையும். அப்புறம் அத்தை தான் நடுவுல உட்காந்துக்கிட்டு எங்க ரெண்டு பேரும் சைட்ல உட்கார வச்சுக்கிட்டு பிரியாணியை மாத்தி மாத்தி ஊட்டி விட்டாங்க. அப்புறம் அவளோட கதையை எனக்கும் என்னோட கதையை அவளுக்கும் சொல்லி எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டாங்க. ஐயோ, அந்த நாளை மறக்கவே முடியாது இல்லடி. என்ன ஒரு கண்ட்ராவியான பிளாஷ்பேக். சரி, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறது நல்லா ஹாப்பியா இருக்கிறதுல ஓகே தான். ஆனா ஜனனி, இதுக்கப்புறம் எனக்கும் நிலாக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் வாடி போடிலாம் நீ கூப்பிடக்கூடாது. எப்போதுமே நிலாவை அண்ணின் தான் கூப்பிடணும், சரியா? எது அண்ணின்னு கூப்பிடணுமா? எனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு தான் ஆகுது. அப்ப நான் அவளை அண்ணின்னு கூப்பிடணும்னா என்னையும் அவளை அண்ணின்னு கூப்பிட சொல்லு. நிலாக்கு ஒரு அண்ணன் இருக்கான், பேரு சூர்யா. அவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவன் உன் அண்ணின்னு கூப்பிடுவா. ஆதினா, உறைஞ்சிருவேன். என்ன பேசுற நீ? உனக்கு தான் தெரியும்ல என் ரூட்டே வேறன்னு. அடி பாவி, இன்னுமா நீ அந்த ப்ரொஃபஸரை விடல? இன்னுமா விடலனா? ஏன் விட்டுருவேன்னு நினைச்சியா? ஏய், நான் சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ என்னடி சீரியஸா போய்கிட்டு இருக்க? அதுவும் ப்ரொஃபஸரை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா? பேசாம இரு, பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. ஜனனிமா, இது ஒன்னும் விளையாட்டு விஷயம் கிடையாது. சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. காலேஜ்ல இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை, கெட்ட பேரு தான் வரும். பேசாம இரு. உன விமென்ஸ் டேக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர்னு காலேஜ்ல பெரிய அவார்ட் கொடுத்திருக்காங்க உனக்கு. எதுக்கு? உன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டுக்கு. இந்த மாதிரி மற்ற பெண்களுக்கு எல்லாம் இந்த சின்ன வயசுல ரோல் மாடலா இருக்கிற நீ இந்த மாதிரி சில்லறத்தனமால வேலையில போய் மாட்டி அசிங்கப்படுறாத சொல்லிட்டேன். ஆதினா, உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாதா? நான் அவரை லவ் பண்றது என்னவோ உண்மைதான். ஆனா கண்டிப்பா டிகிரி முடிக்கிற வரைக்கும் அவரை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், ப்ரப்போஸும் பண்ண மாட்டேன். நான் டிகிரி முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசிக்கிறேன், ஓகேவா? அடி பாவி, சொல்லவே இல்ல ப்ரொஃபஸரை லவ் பண்ற. ஆமா நிலா, ஆனா அவர் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். ஆமா நிலா, அந்த பையன் சாய் கூட படிச்ச பையன் தான். சாய் ரொம்ப பசங்கள்ட்ட எல்லாம் பேசிக்க மாட்டா. அதை இவ போய் நடுவுல கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டா. அடி பாவி. ஆதினா, சாய்மா, என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியல தந்தாயே, நீ எனக்கு சாமி இந்த பூமி அட எல்லாம் நீதானே, உன் சிரிப்பு போதும் நீ கேட்டாய முசுரத்தாரேனே, உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும். ஏய் ஜனனி, என்ன நிலா, இவங்க தான் அக்கா சாயா? ஆமா நிலா, இங்க எல்லாரையும் விட சாய்க்கு தான் ஆதியனாவை ரொம்ப பிடிக்கும். ஆதியனாக்கும் அப்படிதான், சாய் தான் செல்லம். அண்ணா, ஏண்ணா இவ்வளோ நாளா என்ன பார்க்க வரவே இல்லை? எத்தனை நாளா கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தேன். சாய்மா, நான் போன்லயே சொன்னேன்லடாமா, நிலாவோட அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனாலதான் உன்னை பார்க்க வர முடியலடாமா. ஆதினா, உனக்கே நல்லா தெரியும் என்னால உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியாதுன்னு. ப்ளீஸ் நான் அப்படி பண்ணாத. சாரிடாமா, இப்ப ப்ராமிஸ் பண்ணி தரேன். நீ ஆதியை பத்தி நினைக்கும் போதே நான் வந்து நின்றுவேன், ஓகே? அப்ப நீ 24 மணி நேரமா அவ கூடயே தான் இருக்கணும். ஏன்னா அவ உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டே இருப்பா. இது என்னடா நிலாக்கு வந்த சோதனை? என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? எங்க இருந்துடா வந்தீங்க எல்லாரும்?
மாமா கீர்த்தனா கிட்ட கூட இவ்ளோ பாசமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆனா ஜனனி சாய்னா ஏன் இப்படி உயிரே விடுறாரு? சாய்மா, உனக்கு நிலாவை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நிலா, இங்க வா. சாய், இது நிலா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அக்காவா? இல்ல, என்ன சாய்னே கூப்பிடுங்க. ஆக்சுவலி நான் தான் உங்களை அண்ணின்னு கூப்பிடணும். சாரி. உறவு முறையில வேணா பெருசா இருக்கலாம், ஆனா வயசு கம்மி தான். எனக்கும் ஜனனிக்கும் ஒரே வயசு தான். உங்க தங்கச்சி மாதிரி தான் நான். என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க, நான் உங்களை அக்கானே கூப்பிடுறேன். சரிம்மா. நிலா, ஏடி காதுல வந்து அலற எருமை? இப்ப சொல்லி தொலை. லைட்டா போர் அடிக்குது. உங்க ரெண்டு பேத்தோட லவ் ஸ்டோரியை சொல்லுங்க. அதினா, கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லடாமா, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் அப்பா லீவ் போட்டுட்டு வந்திருக்காரு. அண்ணா, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா போயிடுவியா? அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிலா காலேஜ் பக்கத்துலயே வீடு எடுத்துக்கலான்னு பாக்குறேன். இல்லனா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளவு தூரமா? என்ன பெரிய தூரம்? கார் இருக்கு, பைக் இருக்கு. எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப கிளம்பி வந்துக்க வேண்டியதான். அதினா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட மாட்டல? ரொம்ப தூரமா வர போற, அதான் கேக்குறேன். என்ன சாய்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? எல்லாரையும் மறக்கிறதுக்காகவா கல்யாணம் பண்றேன்? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே கல்யாணமே நடக்குது. என்ன ஏதோ ஒரு நல்ல வாசனை வருது. நம்ம மூக்குக்கு நல்ல வாசனைனா அது பிரியாணி மட்டும்தான். இல்லையே, இது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான வருது. நிலா, உனக்கு தான் மூக்கே இல்லையே, அப்புறம் எப்படி வாசம் கரெக்டா கண்டுபிடிக்கிற? அத நீ சொல்லாதடி டோபாமண்ட. ஏய், ஆனா இது ஒரு நல்ல வாசனை வருதுப்பா. ஆமா, ஷிஷு, நான் தான் கப் கேக்ஸ்லாம் அவன்ல பேக் பண்ண வச்சுட்டு போனேன். அதான் பேக் ஆகி வாசம் வருது போல. அண்ணா, உங்களுக்கு கப் கேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்காக தான் பேக் பண்ணேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஜனனி, கொஞ்சம் வாயேன், ஐசிங் பண்ண ஹெல்ப் பண்ணடி. ஆதினா, வெயிட் பண்ண வரேன். சோ ஐசிங் பண்ண சொல்லியே சாவடிப்பாளே. நிலா, பேசிக்கிட்டு வரேன். ஏய், பேசிக்கிட்டு மட்டும் தான் இருக்கணும் ரெண்டு பேரும். வீட்ல அங்க பார்த்த மாதிரி ஏதாவது காட்சியை பார்த்தேன், ரெண்டு பேரும் கை கோல முறிச்சு உடைச்சிருவேன். போடி போ. உனக்கும் அந்த ப்ரொஃபசருக்கும் லவ் சீன் வராமையா போகுது? அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. அடியாத்தி, என்னடி என் பொழப்புக்கே உழ வச்சிருவ போல. போ 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 போ, எந்திரிச்சு போ, காத்து வெட்டும் போ. யோ இடியட், வீட்டுக்குள்ள வரும்போது கூப்பிட்டு வரணும்னு கூடவா மேனஸ் இல்ல? நீ பாட்டுக்கு வர, குத்துக்கல் மாதிரி இங்க உட்கார்ந்திருக்கேன்ல. அதான் நீயே சொல்லிட்டே, குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்கேன்னு. கல்லுக்கிட்ட போய் நான் வரேன்னு சொன்னா மட்டும் வாங்க வாங்க உள்ள வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல போது. இடியட், அண்ணன் தங்கச்சி எல்லாம் குடும்பமா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல. எப்ப பாரு நம்மள அசிங்கப்படுத்துறதே இதுங்களுக்கு வேலையா போச்சு. அப்பா, சூர்யா, வாப்பா. என்னப்பா, வீட்ல யாருமே இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? ஆமாப்பா, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே கீர்த்தனா உட்காந்துருந்தாலே. அந்த குத்துக்கல்ல தான் உட்காந்துருக்கு. ஆமா, நிலாலாம் எங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல, அதான்ப்பா அவர் தம்பி வீட்டுக்குலாம் போய் பார்க்க போயிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா தான் போயிருக்காங்க. ஆதியும் போயிருக்காராப்பா? ஆமாப்பா, அப்புறம் தம்பி போவாம எப்படி? இல்ல, ஆதியும் நிலாவையும் ஒன்னா அனுப்பியிருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். ஏன்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ஒன்னா போறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம கூட வர என் தங்கச்சி மாமா எல்லாரும் போயிருக்காங்கல்ல. அப்பா, உண்மையாவே முடிவே பண்ணிட்டீங்களா? நிலாவை ஆதித்யாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? தம்பி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அதுக்காக தான்ப்பா மாமா லீவ் போட்டு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. டேட்டை குறிச்சிட்டு போயிட்டா அடுத்த மாசத்துல கல்யாணம் வச்சிடலாம்ல. பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்கு பாரு. அதனாலதான் இந்த மாசமே வந்திருக்காரு. அவர் தம்பி தான் இல்லல்ல, அவர் தம்பி ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் கேட்கறதுக்காக தான் இப்ப எல்லாரும் போயிருக்காங்க. எல்லாரும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்கன்னா நம்மளுக்கும் அந்த தேதி ஒத்து வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறது, அப்புறம் கல்யாண புடவையெல்லாம் எடுக்கிறதுன்னு நாள் கடந்துட்டு போயிட்டே இருக்கும். இவங்க கிட்ட இதை பத்தி பேசுறதே வேஸ்ட். நம்ம டைரக்டா ஆதித்யா கிட்டயும் நிலா கிட்டயும் பேசிடலாம். அப்பா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். வாப்பா, வந்து படுவா. சூர்யா, அங்க இருந்து வண்டியில வந்தல, டயர்டா இருக்கும், நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிப்பா. செஞ்சு நீங்களும் மத்த பசங்க மாதிரி தான ப்ரூவ் பண்ணிடாதீங்க சூர்யா. ஆக்சுவலி சாய், என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நம்பர் இருக்குன்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன், புரிஞ்சுச்சா? சாய் திடீர்னு இப்படி நம்மள திட்டுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம எதுவுமே பண்ணலையே. அன்னைக்கு நான் அமௌண்ட் லேட்டா அனுப்புறேன்னு சொன்னப்ப கூட நல்லா தானே பேசினாங்க. சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்டு உரிமையா பேசினாங்க. இப்ப என்ன திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு போறாங்க? இப்ப என்ன பண்றது? என்ன காரணம்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. செம்ம வாசம். சாக்லேட் மஃபின்ஸ், பனானா மஃபின்ஸ்னு ஐயோ கலக்கறே சாய். செம்ம வாசமா இருக்கு, இப்பவே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. சாய், சொல்லுடி, என்ன பிரச்சனை? ஜனனி, நான் எதுவுமே சொல்லலையே, ஆனா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? வழக்கமா உன்னோட ஐசிங் ரூம்ல நீ யாரையுமே உள்ள விட மாட்ட, அதுவும் என்ன சுத்தமா விட மாட்ட. ஏதாவது சொதப்பி விட்டுருவேன்னு பயப்படுவ. ஆனா இந்த வாட்டி நீ ஐசிங் பண்ண கூப்பிட்டுருக்கேன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் கூப்பிடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சாய்.
ஆமா ஜனனி, உண்மைதான். மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் இப்படி பேசினேன்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பேசும்போது ஏதோ ஒரு தைரியத்துல பேசிட்டு வந்துட்டேன். ஆனா பாவம், அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. என்ன பேசுன? யார்கிட்ட பேசுன? ஏன் அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுன? ஒண்ணுமே எனக்கு புரியல சாய், தெளிவா சொல்லு. ஜனனி, ஒருத்தருக்கு 2500 rupees கொடுத்து ஹெல்ப் பண்ணல. அவர் பேர் கூட சூர்யான்னு சொல்லி அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணனே. ஆமா, நம்ம ஜிபே. அவருதான். அவரு 1ஆம் தேதி ஆனா எனக்கு அமௌண்ட் கொடுத்தாரேன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாரு. அப்பயே வேணாம் தான் சொன்னேன். ஆனா அவர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான டைம் வந்திருக்கும் போல. அதனால என்னால இந்த தடவை கொடுக்க முடியாது, நான் கொஞ்சமா அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் மட்டும் அனுப்பிச்சு விட்டாரு. அது சொல்றதுக்காக எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு. கூகுள் பே பண்ணும்போது என் நம்பர் கொடுத்துருந்தேன்ல, அந்த இதை வச்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு. சரி, அதுக்கப்புறம் நானும் அவருக்கு ரிப்ளை பண்ண போய் 2 பேரும் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ற, எல்லாமே பர்சனலா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயா அவர்கிட்ட பேச முடிஞ்சது. சரி, அவர் மெசேஜஸ், அவர் பழகுற விதம்லாம் பார்க்கும்போது எனக்கு தப்பா தெரியல. ஆனா இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்கை தாண்டி வேற என்னமோ இருக்கிற மாதிரி தோணுச்சு ஜனனி. சரி, 4 நாளைக்கு முன்னாடி 2 பேரும் நைட்டு 2 மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கோம். மெசேஜ் மட்டும்தான், ஃபோன் கால்ஸோ இல்லை வீடியோ கால்ஸோ கிடையாது. ஆனாலும் நீ யோசிச்சு பாரு, நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது நைட்டு 2 மணி வரைக்கும்லாம் பேசியிருக்கேனா? இல்லைல்ல, நான் எப்போதுமே என்னோட பொட்டிக்கு, என்னோட கேக் பிஸ்னஸ்க்கு தானே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு ஹால்ட் போட்டு நின்றுருக்கேனா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கே தெரியாம, என்னை அறியாம நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு லேட்டாக தான் ஜனனி புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் 2 நாள் ஆன்லைன்லேயே வரல. அவர் நிறைய வாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணாரு. ஆனால் நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ காலையில் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதை செஞ்சுட்டு டெலிவரி கொடுக்க போகிற வழியில் அவரை பார்த்தேன். அவர் அப்படியே பார்க்காம போயிட்டா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதாவது பேச்சு கொடுப்பாரோன்னு நினச்சி பயந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா அவர்கிட்ட பேசினது கண்டிப்பா அவருக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு திட்டிட்டு வந்துட்டேன் ஜனனி. திட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்டா அப்படி பேசணும்னு. என்னடி சொல்ற? திட்டிட்டு வந்துட்டியா? ஏன்? ஆமா ஜனனி, எனக்கு இனிமே மெசேஜ் பண்ணாதீங்க, ஃபோன் நம்பர் இருக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி திட்டிட்டேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நான் தான் கஷ்டப்படுறேன். ஏன்டா அப்படி திட்டணும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏடி லூசாடி நீ, ஃபோன் நம்பர் இருக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்ற லெவலுக்குலாம் திட்டிருக்க. எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஜன்னி, நான் திட்டினதுலயே ஒரு நியாயம் இருக்கு, உனக்கு புரியலையா? ஒருவேளை நான் இப்ப அவரை திட்டி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கோ, இது அப்படியே வளர்ந்து வேற ஃபீலிங்ஸா மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குடி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஸ்டார்டிங்லயே அவர்கிட்ட கொஞ்சம் வார்னிங் கொடுத்துட்டேன். சாய், நீ இவ்வளவு தூரம் பேசுற, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லு. காமனா பொதுவா சொல்லுவாங்க சாய், நம்மளோட ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளோட எமோஷன்ஸ், அழுகு, சிரிப்பு, கோவம், கஷ்டம், இது எதையுமே நம்ம மனசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க கூடாதுன்னு. இன்கேஸ் நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம்னா, ஒன்று நம்ம பாதிப்படைவோம், இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால பாதிப்படைவாங்க. அதே மாதிரி தான் சாய் காதலும். நீ சூர்யா மேலே வச்சிருக்கிறது காதல் தான், நீ பேசுறதுலே தெரியுது. ஆனால் உன்னோட பாஸ்ட் லைஃபை வச்சு உன்னோட இப்போ ப்ரெசென்ட் லைஃபை கன்ஃபியூஸ் பண்ணி நீயே அவரை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. நீ சூர்யா மேலே வச்சிருக்கிற லவ்வை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. அதனால தான் உனக்கு இது மாதிரிலாம் பேச தோணுது, பேசிட்டு வந்து வருத்தப்பட வைக்குது. பைத்தியம் மாதிரி பேசாத. நான் நார்மலா பேசிட்டு இருந்தது லவ்னு சொல்லி என்ன உசுப்பேத்தி விடலான்னு பாக்குறியா? பேசாம போயிரு. உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சா நான் உன்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன் ஜனனி. சாய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ அவரை திட்டினா ஓகே, திட்டினதுக்கு அப்புறம் ஏன் வருத்தப்பட்டு இருக்க? அப்ப அது பேர் என்னது? சாய், உனக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. நீ ஏன் அதை விட்டுட்டு இன்னும் பழசையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? சாய், எனக்கு புரியுதுடி, உன்ன மாதிரி இருந்த நிலைமையில யாரா இருந்தாலும், ஏன் ஈவன் நானா இருந்தாலும் நீ எடுத்த முடிவு தான் எடுத்திருப்பேன். ஆனா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு சாய். உன் மனசுக்கும் சூர்யாவை பிடிச்சிருக்கு. ஆனா உன்னால அவரோட லைஃப் வேஸ்டா போயிருமோன்னு நினைச்சு உன்னோட லவ்வை நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. சாய், நான் சொன்னது கூட உனக்கு புரியாம இருக்கலாம். நீ வேணா ஆதி அண்ணா கிட்ட சொல்லி பாரு, அப்புறம் உன்கிட்ட இதை தான் சொல்லுவாரு. ஜனனி, வேணாண்டி ப்ளீஸ். நம்ம வீட்ல எல்லாரும் எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க. இதை போய் சொன்ன உடனே நாளைக்கே சூர்யாவை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வேணாண்டி, இதை பத்தி எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். ஜனனி, சாய், 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜனனி, ஏன் அழுவுற? என்னாச்சு? அது பொண்ணுலமா, ஒண்ணுல கேக்குக்குள்ள கண்ணு விழுந்துருச்சுமா, அதான் கண்ணு கலங்கிடுச்சு. என்னது? கேக்குக்குள்ள கண்ணு விழுந்துச்சா? என்னடி வளர எரும மாடே, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லி தொலை. எது கழுவுற? கத்தாதமா, பதட்டமா இருக்கா இல்லையா? டக்குனு கிட்டினா என்னன்னு சொல்றது? கண்ணுக்குள்ள கேக்கோட கொஞ்சம் பீஸ் விழுந்துருச்சு, அதுதான் கண்ணு கலங்கிடுச்சு. போதுமா? பைத்தியம், கேக் என்ன வாயில தானே சாப்பிட்டேன், மூச்சு ஃபுல்லாம சாப்பிட்டேன். கேக்கு கண்ணுல போய் விழுந்துச்சான். சை, என்ன ஜென்மமோ. சரி, வந்து தொலைங்க. பெரியப்பா பெரியமால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான். வரோமா, அவங்களுக்காக தான் கப் கேக்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கோம், நாங்க எடுத்துட்டு வரோம். நான் போனேனா 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களை வந்து கூப்பிடுற அளவுக்கு தான் வைப்பீங்க. 2 பேரும் எதை தான் பேசி தொலைப்பீங்கன்னு தெரியல, பேசிக்கிட்டே தான் நிப்பீங்க. கொடுங்க, எடுத்துட்டு போலாம் வாங்க. சரி சரி, வரோம். ஜனனி போ, இல்லைன்னா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும். சரி. நிலாமா, இப்ப நம்மளோட ஃபேமிலி உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ இத பத்தி என்ன நினைக்கிற?
ரொம்ப அழகா இருக்கு மாமா. இந்த காலத்துல கூட பிறந்தவங்கள்ட்ட பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க, ஜனனி, சாய் எல்லாரும் பேசிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் மாமா. உங்க கூட பிறந்த தங்கச்சி தான் கீர்த்தனா. ஆனா அவளை விட்டுட்டு ஜனனி, சாய் கூடலாம் ரொம்ப க்ளோஸா பேசுறீங்க. நீங்க இது வரைக்கும் கீர்த்தனாட்ட பாசமா பேசி நான் பார்த்ததே இல்ல. கீர்த்தனாவோட கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட் நிலா. எனக்கு சுத்தமா அவளோட கேரக்டர் பிடிக்காது. நான் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன், இங்க பாரு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு. ஆனா அவ கேட்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தனோ அதே மாதிரியே இருக்கா. என்னால அவளை திருத்தவே முடியல. ஆனா ஜனனியும் சரி சாயும் சரி அவங்க அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஜனனியும் சாயும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ எங்க சித்தப்பா நிறைய தப்பு பண்ணுவாரு. வீட்டுல எங்க சித்திக்கும் எங்க சித்தப்பாக்கும் நிறைய சண்டை வரும். அப்ப எங்க அப்பா போய் 2 குட்டீஸும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப ஆதியனான்னு என் பின்னாடி தான் சுத்துவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஜனனியோட சாயோட அருமை புரியாமே போயிடுச்சு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களோட அன்பு பாசம்லாம் நல்லாவே புரிஞ்சுது. அப்பயும் நான் கொஞ்சம் ஹெட்வெயிட்டா தான் இருந்தேன். உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல, நான் இதுக்கு முன்னாடி வேற கேரக்டர்ல இருந்தேன்னு. ஆனா இப்போ ரீசெண்டா ரொம்பவே மாறிட்டேன். அதுவும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிலா. மாமா இது அடிக்கடி சொல்றீங்க, என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டேன்னு. என்ன அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல, இதை எதுக்கு கேக்குறேன்னா, ஒருத்தவங்களை நம்மளுக்கு மனசார பிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்காக நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்காக கேக்குறேன். இவாண்டு உன்னை பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேனா? அது வேற. நீங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டது எங்க அப்பாக்காக. எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால தானே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டோம். ஆனா மனசார 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதில்லையே, அதனால கேக்குறேன். அன்னைக்கு நம்ம பேசினப்ப இதே கேள்வி வரும்போது என்ன பதில் சொன்னேனோ அதேதான் நிலா. எனக்கு சத்தியமா தெரியல. மாமா நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உறுதியாயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதை நீங்க எப்படி ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. எதுவா இருந்தாலும் சொல்லு நிலா. நம்மளுக்குள்ள இனிமே எந்த விஷயத்துலயுமே ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. இல்ல, அன்னைக்கு இதை பத்தி கேட்டேன். அப்புறம் நடுவில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி எந்திரிச்சு போயிட்டோம். இப்ப மறுபடியும் அதை பத்தி பேச வரேன். ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னடாமா, எதுவும் பிரச்சனையா? இல்ல மாமா, பிரச்சனைலாம் இல்ல. நான் யோசிக்கிற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான், வேற ஒன்றும் இல்ல. சரி, என்னன்னு சொல்லு. இல்ல, அடுத்த மாசத்துல நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா புரியல. மாமா என்னால முடியல. நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறேன். நான் கல்யாணத்துக்கு காலேஜ்க்கு எத்தனை நாள் லீவ் போடட்டும்? இதத்தான் ரொம்ப நாளா கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தியா? இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க, நான் எத்தனை நாள் லீவ் போடட்டும்? ரொம்பலாம் ஒன்றும் வேண்டாமா, 1 வாரம் போடு போதும். ஓகே, 1 வாரம் லீவ் போடுறேன். அந்த 1 வாரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வாரத்துல என்ன? ஓ, நீ ஹனிமூன் பத்தி கேக்குறியா? நிலாமா, உனக்கு எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, தூக்கிட்டு போய் அங்க நிப்பாட்டுறேன். மாமா அதெல்லாம் இல்ல. நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? வீட்ல புரிஞ்சு போச்சு நிலாமா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ கவலையே படாத. நம்ம தனியா போனாலும் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் உன்னை. அதேதான் மாமா. இங்க பாரு நிலாமா, நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம். நீ ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. நீ சமையலை பத்தி கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். சமையலா? அதுக்கு தானே பயப்படுற. அதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். இல்லனா நம்ம வீட்ல ஈஸ்வரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம தனியா போறோம்ல, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஷோ, இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை வேண்டாம். 5 வருஷம் நான் மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலான்னு எப்படி நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? நிலா, சொல்லுங்க மாமா. என்னம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் தான் சமையல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? மாமா, சமையல் இல்ல, அது வந்து குழந்தை. நிலா, உங்க அண்ணன் சூர்யா தான் கால் பண்றான். அண்ணனா? ஹலோ ஆதித்யா. சூர்யா சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? வர லேட் ஆகுமா? ஆமா சூர்யா, எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? மாமா நல்லா இருக்கார்ல? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? பேசணுமா? எதுக்கு? ஓகே சூர்யா, வரேன். நம்ம ஹைவேல மேஜிக்கல் மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அங்க வாங்க, நம்ம அங்க மீட் பண்ணலாம். அப்புறம் நீங்க மட்டும் தனியா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சூர்யா, உங்க தங்கச்சியை நான் கூட்டிட்டு வரல, நான் மட்டும் தனியாவே வரேன். போயிட்டு வாங்க, என்னன்னு கேட்டுட்டு சொல்லுங்க. சரிம்மா. ஓகே ஆதி, சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய். ஓகே சூர்யா. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஏப்ரல் 17. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம ஷனாபாலா டியரோட அத்தை சீதாலட்சுமி அம்மாக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சாரி, ஒரு பர்த்டே விஷ் மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் அட்டாச் பண்றேன். பிரதீபா டியர் அவங்களோட பார்ட்னர் திலீப் பிரதருக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திலீப் பிரதருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் விஷஸ் ஃப்ரம் பிரதீபா டியர்.